சம்மர் வந்தாச்சு, மாவடு போட்டுடலாமா ஊறுகாய்? மார்க்கெட்லேருந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக மாவடு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒரு தட்டில் போட்டுட்டு நல்லா அமுக்கி பார்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்டெம்மை வச்சுட்டு வேண்டாத ஸ்டெம்மெல்லாம் எடுத்துடுங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டெம் எடுத்து நல்லா 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுருங்க. நல்லா அது ஈரத்தெல்லாம் உரியட்டும். அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இதுவாக இருக்குது. 1 ஸ்பூன் நம்ம கேஸ்ட்ரால் ஆயில் போடுறேன். இதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் போட்டு பெசரி வைக்கலாம். 2.5 பிடி போடுறேன் நான் உப்பு. 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு திரித்து நல்லா கலந்து கையாலே பெசரிட்டு நல்லா காஞ்ச ஒரு டப்பாவில் போட்டு வச்சுடுங்க. மூடி வச்சுடுங்க. 3 to 4 டேஸ் நல்லா குலுக்கி விடுங்க. காலையிலையும் சாயந்தரமும் 4 நாளைக்கு பிறகு 2 ஸ்பூன் கடுகை ஒரு மிக்ஸி ஜாரில் போடுவோம். 4 ஸ்பூன் மிளகாய் பொடி, அதுக்கு வேணுங்கிற உப்பு, இதையும் ஒரு ஓட்டிட்டு நல்லா கலந்து இந்த மாவடுல போட்டுடுவோம். அதே மாதிரி இன்னும் ஒரு 2 to 3 டேஸ்க்கு காலையிலையும் மாலையிலையும் குலுக்கி விடுங்க. 4 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஷ்ரிங்க் ஆகி நல்லா தண்ணி விட்டுட்டு சூப்பரான மாவடு ரெடியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.